guys, welcome back to our GRM Kings. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயர் வந்து நம்ம ஃப்ரெண்ட் கூட தான் ப்ளே பண்ண போறோம். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் என்ன Dress போட்டுருக்கோம்? ஒரே Dress. நெருப்புடா. ஒரே Dress. நம்ம ரோப்ளாக்ஸ்ல வந்த ஃப்ரெண்ட் இவன் கிடையாது. இவன் வந்து நம்மளோட புது ஃப்ரெண்ட். ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே கூட மட்டும் தான் இவன் கூட நம்ம ப்ளே பண்ணுவோம். கூடிய சீக்கிரத்தில் ரோப்ளாக்ஸ்லையும் ப்ளே பண்ணுவோம். சரியா? நான் சம்மர் லீவில் ரோப்ளாக்ஸில் வருவேன். 99 எல்லாமே ரோப்ளாக்ஸில் எப்படி கட்டிய ஒன்றா சொல்லிட்டோமா? அதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே. ஆமாம், நாங்கள்லாம் ரொம்ப ஜிகிரி தோஸ்து அப்படி. சரியா? ஃபஸ்ட்டு மேட்சுக்குள்ளே இருந்தோடனே இவன் வந்து காளமாடு காளமாட்டை ஓட்டாத காளமாடு வெற்றி பட்டதே. காளமாடு அறுத்துட்டான். ஐயா பீஃப் போட்டான். காளமாடு பீஃப். காய்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. சரியா? சரி. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப சாரி, நம்ம வீடியோ வந்து வந்திருக்காது. ஒரு 5 நாளாக வரல. கொஞ்சம் நாளாகவே வரல. காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இனிமேல் ரெகுலராக வரும். சரியா? ரெகுலராக போட ஆரம்பிச்சிடும். கிளாக் டவரில் அதான் கிளாக் டவரில் இறங்குவோமா இல்லாட்டி வேற இங்கே இறங்க? கிளாக் டவர் ஓகேவா? எங்களே இறங்குவோம். கிளாக் டவரில் இறங்கும். இல்லை அங்கே இறங்க வேண்டாம். காவால இறங்கும். காவால இறங்கும். காவாலையா காவாலையா யா. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வேண்டாம். ஆமாம், அது கேவலமாக புட்டுக்குச்சு. சரியா? இந்த மேட்ச்சை நம்ம விளையாடுறதுல அவ்வளோதான் ஒவ்வொருத்தரும் சதற போகிறான். அப்படி விளையாடுறோம். தரமான கேம் பிளேவை எல்லாருக்கும் கொடுக்குறோம். நம்ம தான் எப்போவுமே நம்ம தான். சரி, இந்த பாக்ஸ் எப்படி உனக்கு இறங்கணும்னு கிடச்சிது? சரி, நம்ம நீ அந்த சைடு ரிஸ்க் எக்ஸ்ப்ளோர் எவனோ என்னைய பார்த்துட்டான். அவனுக்கு நான் அடிக்கிறேன். அதுக்கடுத்து அவன் ரமேஷே என்ன அடிக்கான். ஐயா அடிச்சுட்டானே. ஐயோ ரமேஷ் வெரி சேட் ப்ரோ. ஐயோ அடிச்சிட்டான். ஐயோ என்னையும் அடிச்சிட்டாங்க. அது என்ன சோகமாக சொல்ல. சரி, இப்போ நான் ஹீரோயிக் 2 ஸ்டாரில் இருக்கேன். எப்படியா நம்ம ஹீரோய்க்கு இந்த சீசன் அடிச்சிட்டோம். நீ டைமண்ட் வந்துட்டா. ஐயோ இன்னும் 23 மணி நேரத்தில் சீசனை மாற்ற போய் ஐயோ எத்தனை மணி நேரம் கண்ணுக்கு தெரியாது. இல்லை இன்னொரு சீசனை மாற்ற போகிறாங்க. சீசனை வேற மாற்ற போகிறாங்க. இது வேற பைத்தியம் மாதிரி மாற்றுவாங்களே. ஆனால் நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கோம். இந்த சீசன் முடிஞ்சோடனையும் அடுத்து 2 மாதம் கழிச்சு தான் இது மாற்றுவாங்க. சிஎஸ் சீசனை மாற்றிட்டு பிஆரை மாற்றணும். அதனால என்ன பண்ணுவோம், 2 மாதத்தில் நம்மளுக்கு சேலஞ்ச் என்னதுன்னா மாஸ்டர் அடிக்கணும். மாஸ்டர் இல்லாட்டி எலைட் ஹீரோய்க்கு 3 ஸ்டார் இல்லாட்டி 4 ஸ்டார் அடிக்கணும். சரியா? நாங்கள் அந்த சேலஞ்ச் பண்ணலாட்டி நீங்கள் வந்து சொல்லுத டாஸ்க்கை நாங்கள் ஃப்ரீ ஃபயரில் முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? அப்போ தான் நம்ம இப்போ வந்து 120 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் 200 சப்ஸ்கிரைபர் போகணும். சரியா? 1K அடிக்கணும். 1K அடித்தாதான் நம்ம சேனல் கொஞ்சம் அப்படியே கெத்தா நம்ம தான் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. சரியா? ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்ஸ் நிறையா வரும். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் போட்டால் தான் சில பிளேயர்ஸ் வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். கமெண்ட்டில் வந்து 1v1 சொல்லாதீங்க. எனக்கு கஷ்டம் போகிறது சுத்தமாக பிடிக்காது. எதுக்குன்னு சொல்கிறான் என் ஃப்ரெண்டே கேட்டுவோங்க. அது வந்து எங்கள் கிளாஸ் பையன் கூட. ஆமாம், நாங்கள் கஷ்டமாக போட்டு அவனுங்க 2 பேர் நாங்கள் 2 பேருன்னு சொன்னோம். நாங்கள் அடிச்சிட்டோம். பிறகு சண்டையாயிடுச்சு. சின்ன சண்டையாக மாறிடுச்சு. நான் இதுவும் சேர்ந்துட்டோம். இது வரைக்கும் நான் எவன் கூடலாம் கஷ்டம் போடுறேனோ எல்லாவன் கூடயும் சண்டை வருது. இந்த தெரியாத பிளேயர்ஸ் கூட கஷ்டம் போட்டால் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சவன் கூட எவன் கூடலாம் போடுறேனோ சண்டையாக வருது. அப்படி அந்த கஸ்டமில் ஜெயிச்சிட்டோன்னா இங்கே இருக்கிற இறக்கி விட்டேன். அதுக்காக தான் இறக்கியே விட்டேன். அப்படி நம்ம ஜெயிச்சிட்டா கூட இன்னொரு மேட்ச் வான்னு கடுப்பு ஏற்றுறாங்க. இதுதான் எனக்கு இருக்கிற கடுப்பே. வாடாடே தக்காளி P90 வச்சுருக்கான். அழுத்த P90 சார் குட்டி கண்ணே. நாங்கள் தான் எப்படி கண்ணா அது யூசியில் மினி யூசி. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணேன், P90 வச்சு அழுத்திட்டோம்ல. ஐயோ நீ எங்கெல்லாம் இருக்க? பைத்தியம் நிற்க வெளியே. சரியா? பார்த்துனல்லே
நானும் இங்கே சேஃபாக தான் இருக்கேன். நான் இங்கே வெரி சேஃபாக இருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு கில் அடிச்சிட்டேன். அம்மா அடிக்கும். அடியான என்ன டேமேஜ் பள்ளமாக இருக்கு ப்ரோ. நான் கண்டிப்பாக செத்துறேன். எப்படியாச்சும் ஹீல் பண்ணி விட்ரு. ஏய் எவன்ல இங்கே கீழே அந்த போய் அடிக்காமல என்ன நாக் பண்ண அடிக்கான். ஐயா என்ன டப்புன்னு செத்துட்ட. இந்த மேட்ச் எனக்கு சந்தோஷம் என்னன்னா ஒரு 5 கில்லுக்கு மேலே அடிச்சிட்டோம்னா நம்ம தான் செம்மையாக ப்ளஸ் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம நடையலாம் வீர நட்டையை போட்டு டான் 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 அப்படின்னு ராஜ பரம்பரை எப்படி அடி நடப்பாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் நடப்போம். உனக்கு ஹார்ட்ரிமே எனக்கு போய்கிட்டு இருக்கு நில்லு. நான் இங்கே வந்து ரைடன் இந்த சிலந்தி பவர் தான் நம்மளோட உசுரே. அதுதான் வாழை போட்டு சிலந்தி பவர். ஆமாம் போட்டோம் அவ்வளோதான். நம்ம இது கம்ப்ளீட்டட். ஜன்னல் பக்கத்தில் நிற்காத மண்டே உடப்பானுங்களே. உடைக்கட்டும் நான் திருப்பி வந்து உடைப்பேன். அங்கே இருக்கான் பாரு அயலே அடிக்காம சொட்டையிலே ரூமுக்கு போலாம். அந்த ரூமுக்கு போலாம். ஐயோ அடிக்கா அந்த ரூமுக்கு போலாம். இது வேற கத்து இல்லை எவன் இந்த ஃப்ளேமை கண்டு. ஐயோ இறங்க எத்தனை ஹவர்ல இறங்குவோம் தெரியாம இந்த கிளாக் அந்த அப்பவே சொன்னேன் ப்ளூ ஜோன் இருக்கு வேண்டாம் இறங்காதான். இல்லை 5 கில்லுக்கு மேலே அடிச்சுட்டேன். என் டாஸ்க் கட் கம்ப்ளீட்ல அதனால நம்மள இங்கே இறங்க வேண்டியது. பணக்கொண்டா தம்பி சௌக்கியம் அப்போடா நல்லா இருப்படா. நல்லா இருப்பா போ. நீனும் ரிவே ஆகிட்ட மேலே பார்த்து இறங்கு. எனக்கு வந்து உனக்கு எவன் அடித்தா அந்த பவர் யூஸ் பண்ணுறவன் தானே. அவன் மட்டும் கையில் மட்டும் சொல்லிட்டு ஒரே அடி நல்லா மெடியை சுட்டிக்கிடுவோம். எவனாச்சும் மட்டும் கையில் மாட்டணும்னா அவன் மட்டும் உன் கையில் மாட்டணும். என் ஃப்ரெண்ட் அடித்தவனுக்கு ரிவே யார் அது யார் புது எவனோ ஒருத்தன் குளோவால்குள்ளே உட்காந்துக்கிட்டான். இல்லை அவனை அடிக்கிற அடியில் அவன் சாவ போகிறான்டா. டக்குன்னு வெளில வாங்கப்பா டக்குன்னு வெளில வாங்க. ஃப்ளேம் கண்டுருக்கீங்களா? ஃப்ளேம் முட்டை புல்லட்டு. முட்டை புல்லட்டை வச்சு நான் என்னடா பண்ணேன் சொல்லுங்க. சும்மா வச்சுக்கணும். ஐயோ தம்பி அப்பள போன தம்பி நீங்கள் என்ன திரும்ப வந்திருக்கீங்க? வந்து இவன் டீமோட்டு யாரில் இப்படி ஜோன் சர்வேவா இருப்பான் போலே. சும்மா டப்புன்னு ரிவேயா பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் அடிச்சவனுக்கு சூறா ரிவே பண்ணிட்டான். ரிவெஞ்ச் பண்ணிட்டான். MP40 இந்த பாக்ஸ் என்கிட்ட நல்லா நான் லூட் அடிக்க போகிறேன். டக் இதே மாதிரி லூட்லாம் எங்கேயும் கிடையாது தெரியுமா. ஒன்லி நம்மக்கிட்ட மட்டும்தான். தான் லூட்டு பொறுக்கியோ. நம்மலாம் லூட்டு பொறுக்கிடா. பயங்கரமான லூட்டு பொறுக்கிங்க சரியா. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதாவது நம்ம இந்த ஹீரோய்க்கு இந்த சீசனில் ஹீரோய்க்கு மேலே போயிட்டோன்னா நம்ம இறங்குவோம் பாரு ஒருத்தன். நம்மளே ஒரு நியூ கில்ட் ஆரம்பிக்கலான் இருக்கோம் சரியா. நம்ம சேனல் நேம் வச்சு நியூ கில்ட் ஆரம்பிச்சிரும். டாஸ்க்கு கம்ப்ளீட்டடு 5 கில்லு 5 6 5 கில்லு. இன்னொருத்தையே மண்டையை கழட்டிட்டாமல எலி மெஸ். நான் உனக்கு இருக்கேன். சரி இப்போ சொல்லு. கிளாக் டவர் கிங் யாரு? நம்ம தான் கிளாக் டவர் கிங்கு. ஆனால் ஜிடி கிங் பார்த்தோன்னா நம்மளை செருப்பாலே அடிப்போம். பரவாயில்ல நம்ம தான் எப்போவுமே நம்ம வந்து சாக்லேட் டிங்கு. ஐயோ கிங்கு. எனக்கு டவுட் என்னென்னா கிளாக் டவரில் கிளாக்கே இல்லையே ப்ரோ. தேர் இஸ் நோ. ஐயோ அடிக்காமரா. நான் எனக்கு அந்த கில் டீம் ஒய் போட் எப்படி MP3 வச்சுப்போம் அதுக்குள்ளே எடுத்த அதெல்லாம் அப்படி கில் எடுத்தாச்சு. இந்த மேட்ச்சு நல்லா போய்கிட்டுருக்கு. நல்லா போகுது. நல்லா போகணும்னு நினைக்கிறேன். நல்லா போகும் சரியா. நல்லா போகும். MP5 level 3 இந்த கன்றுக்கு நல்லா போகும்னு நினைக்கிறேன். போயா பக்கத்தில் போகணும். ஆமாம் போயா பக்கத்தில் போகணும். நல்லா கில் அடிச்சிடும். இப்போ வந்து சர்வே மட்டும் பண்ணால் போதும். அர்சனலுக்கு ஏதாச்சும் வச்சுருக்கலாம் அந்த மாதிரி. அவனுக்கும் ஹிட் லிஸ்ட் போட்டியோட. ஆமாம் நம்ம வந்து அவனை தேடியே போய் அடிக்கிறோம். டப்புன்னு அடிக்கிறோம். பயப்படணும் நம்மள பார்த்து. ஓடலாம்ல நம்ம வருது பார்த்து. ஹிட் லிஸ்ட் போட்டு ஓடுறோம் பார்த்தீங்களா. வரோம் வெயிட் பண்ணு பாய். வெயிட் பண்ணுங்க. டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓடாதீங்க. கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். டக்குன்னு வா டக்குன்னு அர்சனல் கீ உங்ககிட்ட இருக்குல்ல அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவான் சரியா. நீ வந்து வண்டி இருக்கான்னு தெரில. மேலே எனக்கு காமிச்சிருச்சுல இருக்குல்ல.
நான் மட்டும் ஒன்றை விட்டு லூட் அடிக்கலாம்னு நினச்சேன். பாவி பயல விட்டுட்டு லூட்டுடி எப்படா மனசு வருது. எப்படியோ சரி. ஓ வந்துட்டோம். நல்லா திறந்து விடுதோம்பா. எப்படியோ வந்துட்டோம். க்ரோ தாம்சனு. தாம்சன் எனக்கு வேணும். நீ வச்சுக்கோ. குரோஸாக இருந்தால் நீ எடுத்துக்கோ. எனக்கு இது ஓகே. இது இந்த டுன் 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 அடிக்குமே. எனக்கு இது என்னதுன்னா வீடியோ மேக் பண்ணுறது ஓகே. என்ன இந்த மேட்ச் தான் கடுப்பாக இருக்குது. சீசனை மாற்றி விட்ருவாங்க, திரும்ப சீசனுக்கு புஷ் பண்ணணும். இன்றைக்கி நைட்டே மாற்றி விட்டுப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி சொல்கிறேன். நான் எங்கள் ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே நடக்க போகுது. March 14 எங்களுக்கு ஆனுவல் டே. சரியா? அதனால் செம்மையாக ஆனுவல் டே கொண்டாட போகிறோம். ஆனுவல் டேவை வீடியோ எடுத்து போடணும். ஆமாம், சொல்லுங்கள். ஆனுவல் டேவை வந்து நான் வீடியோ எடுத்து போடலான் இருக்கேன். எல்லாரும் நினைப்பீங்க, ஐயோ இவன் ஃபோட்டோவை பார்த்துடலாம், இவன் மூந்தியை பார்த்துடலாம், அப்படியே நம்ம தான் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. நான் தான் என் ஃபேஸை காட்ட போகிறதே இல்லை. எல்லோரும் ஏமாந்துட்டீங்களோ? என் ஃபேஸை வந்து நான் காட்டவே மாட்டேன். நல்லா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனவனே தான் காட்டுவேன். என் வண்டி எங்கேயோ போய் சொருகுது. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதால? நம்ம இட்லிஸ்டே ஒருத்தவங்க கொண்டுட்டாம்ல. ஹார்ட்டில் போய் உட்காரு. பக்கத்தில் அவன் சைடில் இருக்க கொடோனில் தான் இருக்கான். கொடோன் தான், கராஜ் கொடோன். எங்கே இருக்கான்? அங்கே இருக்காம்ல. நில்லு, ஃப்ளேம் விடு. ஃப்ளேம் இன்னும் கலராக போகுது. பைத்தியக்கார மாதிரி இருக்காம செத்துறாதலா? எவம்ல அவன் இப்படி அடிக்க ஆரம்பிச்சு. ரிவே பண்ணல. பண்ணதம்மா. பார்த்து நில்ல, பறக்காதல. ஹீல் பண்ணிட்டோம்ல. சரி விடு. நான் சூப்பர் மெடிக்கல் சுற்றி இருந்தேன். இன்னொருத்தர் இருந்தாம்ல, அவன் எங்களை தெரிலடா. சரி, உன் கூட பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ இது. நல்லா அமோகமாக போதே, நல்லா போது போ. அவனால நான் அடிச்சேன். உனக்கு கொஞ்சம் இருந்தா புதைச்சிருப்பான். அதனால தான் எனக்கு ஹலோ டேமேஜ் வந்துச்சோ. ஒரு செகண்டில் பயம் காட்டிட்டான். நானும் என்னமோ MP40 அதெல்லாம் கம்மியான கண்ணு இல்லை, பெரிய கண்ணு தான். அதை வச்சு அடிச்சிருப்பான்னு நினச்சேன். நானும் அப்படி தான் நினச்சேன். level 3 எனக்கு பயம். இல்லாட்டி மெக்க வச்சு அடிச்சிருப்பான்னு நினச்சேன். அவன் ஸ்கின் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா டாப் பிளேயர் மாதிரி தான் இருக்கான். ஸ்கின் வச்சுருப்பான். புரியிற மாதிரி சொல்லணுன்னா, என் வாழ்க்கையில் நான் ஃப்ரீ ஃபயரில் ஒரு வாட்டி கூட டாப் அப்பே பண்ணதில்லை. நான் ஒரே ஒரு வாட்டி 9 ஆஃபர் போட்டு. நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் எடுத்த ஒரு பண்டிலே ஒரு அமௌண்ட்டு கூட டாப்அப் அமௌண்ட் இல்லை. ஃபுல்லுமே ஓசி. ஒரே ஒரு வாட்டி 9 ஆஃபர் போடும்போது என் பர்த்டே கிஃப்டா அங்கே இருக்கிற அமௌண்ட்டு, இந்த கழுத்தை இருப்பானா அந்த அமௌண்ட்டை மட்டும் கிஃப்ட் பண்ண. அது என்கிட்ட இருக்க டாப்அப் அமௌண்ட்டு. நான் டாப்அப் பண்ணல. சரியா? என் ஃப்ரெண்டு தான் டாப்அப் பண்ணி விட்டான். உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்கு. இந்த இடத்துல பூஸ்ட் போட்டு எப்படி அந்த வீட்டை தாண்டோன்னு காமிக்க போகிறேன். அசிக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதே. கண்டிப்பாக அசிங்கப்பட்டுருவா. ராணுவ பட்டடா. ஐயோ, நம்ம ராணுவ பட்டை புட்டுக்குச்சு. இல்லை விடுங்க, இது வந்து ட்ரையல்ஸ். சரியா? நம்ம வேற என்னைக்கு அது பார்த்துக்கூடாது. நல்லா சமாளிக்க. நம்ம தான் நாங்கள் இப்போ ஒரு மேட்ச்சில் நான் அப்படியே வீட்டை தாண்டி பீக்கை தாண்டி அப்படியே நான் வேறு இடத்துக்கே போயிட்டேன். பீக்கில் இருக்க அந்த பெரிய வீடியோ தாண்டலாமா ஒரு நாள்? நானாக வண்டி ஓட்டினா பெர்முடா மேப்லேருந்து வேறு மேப்புக்கே குதிச்சிருவேன். அந்த அளவுக்கு நம்மளாம் நான்லாம் ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளியே தாண்டி போய் ரோப்ளாக்ஸில் போய் உட்காந்துக்கிட்டோம்ல. அட்டா செம. நான் ஃபோனை விட்டே வெளில போயிடுறேன். டாண்டா நான் இந்த உலகத்தை விட்டே வெளியே போயிருமா. சரி நீங்கள் பெரிய ஆள் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து காரை பார்க்க பண்ணு. கடைசி ஜோனில் நான் வரேன். கடைசி கம்மிங் எப்படி கொடூரமாக வந்தனா? கடைசி ஜோனு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கேன். இங்கேருந்தே நம்ம எல்லாரையும் அடிப்போம். சரியா? ஓகேவாடா? ஓகே. சரியா? மேலே வந்துட்டேன். மான்ஸ்டர் ட்ரக் இருக்குன்னு நினைக்கல. வா மான்ஸ்டர் ட்ரக். நீ நம்ம அதை வச்சு தான் எல்லாவனையும் ஏற்ற போகிறோம். அங்கே எமர்ஜென்சி மாதிரி ஏற்ற போகிறோம். டாக்கு என்ன ஸ்கின் இது? அவங்க எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்லணும். நம்ம வந்து ஸ்கின் எடுத்துட்டோம். புரியிற மாதிரி சொல்லணும்னா அந்த டிராக்டர் ஸ்கின் எடுத்துட்டோம். அங்கே இறங்குற அப்புறம் அடிச்சு நவுத்து. ஓரியன் போட்டோம்ல.
அடிச்சிட்டோம்ல அடியில் அடியில் ஏ ஹேமர்க்குள்ளே போயிருச்சுலா டவ் லே எங்களை போகிறீங்களே தெரில ஹேமர்க்குள்ளே போயிருச்சுலா அட பாவி பயல 70 ப்ளஸ் காய்ஸ் 70 ப்ளஸ் 52 ப்ளஸ் பரவாயில்ல விடு ஹீரோய்க்குள்ளே எனக்கு 70 ப்ளஸ்னால் பெரிய இதுதான் சரியா நீ என்கிட்ட இருந்து எல்லா கில்லையும் வாசி எடுத்துட்ட ஆசி எடுக்கல சரி கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்